ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம்ல, எனக்கு வந்து ஒரு லவ்வர் வேணும், சோல்மேட் வேணும், பாய் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கூட வேணும். இதெல்லாம் நம்ம கேட்குறோம்ல. இதெல்லாம் கேட்டா பிரபஞ்சம் குடுத்துருமா? அப்படின்னா, குடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. சரி, நம்ம எந்த ஒரு விஷயத்த அதிகமா நினைக்கிறோமோ, எந்த ஒரு விஷயத்த தீர்க்கமா நினைக்கிறோமோ, ஆழமா நினைக்கிறோமோ, திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ, அது நம்ம வாழ்க்கையில நடந்து ஆகணும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச விதி, ஈர்ப்பு விதி. அது உங்களுக்கு தெரியும். சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து தனக்கு ஒரு லவ்வர் வேணும், தனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படிலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, நினைப்பாங்க. நடந்துரும். 100ல 10% மக்களுக்கு ஸ்மூத்தா நினைத்தது போல அழகா நடந்துரும். மிச்சம் இருக்கிற 90% ஆஃப் த மக்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். என்னன்னா, அதுல ஒரு பாதி பேரு எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம, எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், இல்ல எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம, கொஞ்ச நாள் அத நினைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு ஒரு நல்ல கவர்ன்மென்ட் ஜாப் வேணும்னு அத பத்தி நினைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளு அது கவர்ன்மென்ட் ஜாப் வேணும். பட் இப்ப இருக்கிற ஜாப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம போணும். சம்பளம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் ஃபேமிலில நடக்கிற ஒரு பிரச்சனைய பத்தி அது சீக்கிரம் சால்வ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் பொதுவா லைஃப்ல நம்ம ஆசைப்படுற நிறைய விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி அவங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நிறைய ஆசைகள், எல்லா ஆசைகளையும் அட் அ டைம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எனர்ஜி ஸ்கேட்டர் ஆகும். நமக்கு இருக்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி இருக்குல்ல, அது எல்லா விஷயங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தீனி போட்டு போட்டு அது எல்லாமே லேட்டா நடக்கும். எல்லாமே குவாலிட்டி இல்லாம மேனிஃபெஸ்ட் நடக்கும். எல்லாமே டிலே ஆயிட்டே போகும். ஒரு சில பேர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்டையோ, கேர்ள் ஃப்ரெண்டையோ, இல்ல ஒரு கல்யாணமோ டக்குன்னு நடந்துரும். ஆனா ஒரு சில நாட்கள்ல, மாதங்கள்ல வந்து ஒண்ணு லவ் பிரேக்கப் ஆயிடும். இல்லன்னா வந்து டைவர்ஸ் ஆயிடும். மொத்தத்துல அது நிலைக்காம போயிடும். ஏன் அப்படின்னா, சி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றது வேற. நான் இதுக்கு ஆசைப்படுறேன், எனக்கு இது வேணும் அப்படின்னா அதை அச்சீவ் பண்றது வேற. ஆனா இந்த ஒரு சோல்மேட்ட, நமக்கான ஒரு காதலன, காதலிய, நமக்கான ஒரு கணவன் மனைவிய, இந்த ஒரு லைஃப் பார்ட்னர மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, இங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் இல்ல. கூட சேர்ந்து சில பல விதிகள் இருக்கு. முக்கியமா அதுல லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒண்ணு இருக்கு. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன தெரியுமா? அதாவது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல. பிரதிபிம்பம். இப்ப நம்ம கண்ணாடியில பார்த்தா நம்மள மாதிரியே கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுதுல்ல. இல்ல அது அது மாதிரி தான். அதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நீ உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு கேட்குறீல்ல, உனக்கு வரப்போற பார்ட்னர் எப்படிலாம் இருக்கணும்னு நீ ஆசைப்படுவில்ல. எஸ், அந்த மாதிரி குணங்கள் இருக்கிற ஒரு பார்ட்னரா தான் பிரபஞ்சம் உனக்காக தேடிட்டு இருக்கும். ஆனா கூடவே உனக்கு உள்ளுக்குள்ள இருக்குல்ல, உன்னுடைய கர்மிக் என்ன சொல்றது? உங்களுக்குள்ள இருக்கிற பயம், உங்களுக்குள்ள இருக்கிற துக்கம், உங்களுக்குள்ள இருக்கிற வலி, உங்களுக்குள்ள இருக்கிற வேதனை, உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் சைடு ஒண்ணு உள்ள ஒளிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அதனுடைய பிரதிபிம்பமாகவும் தான் ஒரு பார்ட்னர கொண்டு வரும். உங்களுக்கு கிடைக்க போற பார்ட்னர், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு உள்ள இருக்கிற உங்களுடைய இன்னொரு ரிஃப்ளெக்ஷன் அதுவும் உள்ள உள்ள இருக்கும். சில பல விதிகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நாம் ஒத்த விஷயங்களை சாரும். ஸோ நான் வந்து ஒரு ஜாலியான பர்சன் அப்படின்னா, இன்னொரு ஜாலியான பர்சன் அதை கூப்பிட்டுட்டு வரும். இது ஒரு விதி. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். எதிர் துருவங்களில் இருக்கும் இரண்டு பொருட்கள் ஒன்றை ஒன்றை ஈர்க்கும். இதுவும் விதி. ஆப்போசிட் போல்ஸ். அதனாலதான் ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைய பிடிக்குது, ஒரு பொம்பளைக்கு ஆம்பளைய பிடிக்குது. இல்ல, சோ அது மாதிரிதான் நான் ரொம்ப அன்பானவன் அப்படின்னா, அன்பே இல்லாதவளை அது கூட்டிட்டு வரும். ஏன்னா என்கிட்ட நிறைய அன்பு இருக்குல்ல. அவளுக்கு அன்பு வேணும்னு அவ கேட்டால்ல. பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு நிறைய அன்பு கொடுக்குற ஒருத்தன் வேணும்னு அவ கேட்டிருப்பாள்ல. உன்கிட்ட நிறைய அன்பு இருக்குல்ல. அப்ப அவளை கூட்டிட்டு வரும். ஆனா அவளுக்கு கொடுக்கறதுக்கு அன்பு இருக்காது. சோ அப்ப நீ அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு. அவளை நீ கவனிக்கணும், அவளுக்கு நீ வேணுங்கிறதெல்லாம் செய்யணும், அவளை சந்தோஷப்படுத்தணும், அவளை அப்படி பச்சுக்கணும். ஆனா அவ பதிலுக்கு உனக்கு செய்வாளா அப்படின்னா அது தெரியாது. இப்படி பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த லைஃப் பார்ட்னரை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதியும் இருக்கு. இந்த பிரதிபிம்ப விதி, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு. லைக் அட்ராக்ட்ஸ் லைக் இருக்கு. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் இருக்கு. இது போக நம்ம பெரியவங்க சொன்ன கர்மா எல்லாம் இருக்கு. நீ பண்ண கர்மா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி மட்டும் இல்ல, கணவன் அமையிறது, லைஃப் பார்ட்னர் வருது, வாட் எவர் உங்களுடைய சக பார்ட்னர் லைஃப் லாங் கூட டிராவல் பண்ண போற அந்த பர்சன் அமைவதற்கு
இறைவன் கொடுத்த வரம். அது நீ செஞ்ச கர்மா. அதுவும் அதான் ஜாதகத்துல சொல்லுவாங்கல்ல, 7ஆம் இடம்லாம் சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல இப்படி அதுல பல விஷயம் இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் சிறப்பான முறையில உங்கனால உங்க பார்ட்னரை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அது என்னெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இப்படி ஒரு நாள்ல ஒரு வீடியோல நம்ம பேச முடியாது. எனக்கு ஒரு 15 நாள் கொடுத்தீங்கன்னா, இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு சோல்மேட் அட்ராக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணணும். ஏன்னா, உனக்குள்ள நீ சோகம், துக்கம், துயரம் இதெல்லாம் வச்சிருந்தேன்னா, இதனுடைய பிரதிபிம்பமா ஒரு பார்ட்னர் ஒண்ணு வரும். அதனாலதான் நம்ம பாருங்க, நம்ம நிறைய வெளிய பார்ப்போம். அது லவ்வர்ஸா இருக்கட்டும், கப்புள்ஸா இருக்கட்டும். ஒரு நாளைக்கு பார்த்தா அப்படி கொஞ்சிக்குவாங்க. ஆ, என்ன அருமையான ஒரு தம்பதிகள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். திடீர்னு ஒரு ஒரு வாரமா திருப்பி பார்த்தா பேய் நாய் பேய் மாதிரி அடிச்சுக்குவாங்க பயங்கரமா. அப்புறம் பார்த்தா திரும்ப ஒண்ணா சேர்ந்துக்குவாங்க. திரும்ப அடிச்சுக்குவாங்க. இப்படி பார்த்திருக்கீங்களா? அது என்னன்னா, இந்த 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அப்படியே ஜாலியா இருந்தாங்கல்ல, அது லா ஆஃப் அட்ராக்ஷன். 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இதுலதான் நேரம் சரியில்லை, ஒரு யாராவது ஒருத்தருக்கு பொறுமை இல்லை, ஒரு ரொம்ப ஓவரா போயிடுச்சுன்னா அந்த சண்டை வர டைம்ல பிரேக்கப்பே ஆயிடுது, இல்ல டைவர்ஸே ஆயிடுது. ஸோ அதான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது போக உனக்கு வரப்போற பார்ட்னரை நீ எப்படி டீல் பண்ணணும், நீ எப்படி வந்து லவ் ரெசிப்ரோகேட் பண்ணணும், எப்படி ரிசீவ் பண்ணணும், என்னெல்லாம் உன் பார்ட்னர் எதிர்பார்ப்பாங்கன்னு உனக்கு எப்படி ஒரு மென்டாலிட்டி உனக்கு இருக்கணும், நீ ஆசைப்படுறது எப்படி வெளிப்படுத்த உனக்கு தெரியணும், உனக்கு முதல்ல உனக்கு எப்படிப்பட்ட பார்ட்னர் வேணும்னு ஒரு கிளாரிட்டி உனக்கு வேணும், நான் எந்த மாதிரி ஆள் தெரியுமான்றதுல உனக்கு கிளாரிட்டி வேணும். இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நம்மளுடைய ஒரு 15 நாள் சோல்மேட் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, இந்த அத்தனை விஷயத்தையும் பேசி எப்படி உங்களை உங்களை வந்து ஒரு ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களை கியூர் பண்ணி உங்களுக்கு மேட்சிங்கான ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றது, அதுக்கு எப்படி வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றது, அதுக்கு எப்படி வந்து தாட்ஸ் எப்படி வச்சுக்கணும், பிரபஞ்சத்திட்ட கேட்காம கேட்கணும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு வந்து எனக்கு லைஃப் பார்ட்னர் வேணும், எனக்கு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டா அது என்ன அர்த்தம்? அப்படின்னா இப்போ உனக்கு லைஃப் பார்ட்னர் இல்லைன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இனிமேல் தான் உனக்கு கிடைக்கணும். இப்ப ரைட்னா உங்ககிட்ட லைஃப் பார்ட்னர் இல்லை, அதுதான் அர்த்தம். எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு நீ நினைக்கிறது கான்சியஸ் மைண்டு. ஆனா இப்ப ரைட்னோ என்கிட்ட பார்ட்னர் இல்லை அப்படிங்கிற அந்த ஃபேக்ட் உண்மைன்றது ஆள் மனசுல இருக்கு. ஸோ மேல் மனசுல எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும், ரைட்னோ என்கிட்ட எந்த பார்ட்னரும் இல்லை. இது மேல் மனசு, இது ஆள் மனசு. பிரபஞ்சம் எதை வச்சு உங்களுடைய லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ணுது நீங்க நினைக்கிறீங்க? உங்க மேல் மனசுல இருக்கிறத பிரபஞ்சம் கணக்குல எடுத்துக்காது. ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆள் மனசுல என்ன இருக்கோ அதை தான் பிரபஞ்சம் கணக்குல எடுத்துக்கும். ஸோ எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு நீங்க கேட்கும் போதெல்லாம் நீங்க பிரபஞ்சத்திட்ட என்ன சொல்றீங்கன்னா, என்கிட்ட லைஃப் பார்ட்னர் இல்ல 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 இல்ல. ஸோ அந்த இல்ல இல்லன்னு தான் பிரபஞ்சத்துக்கு கேட்கும். அதனால இல்ல, எப்பயுமே உனக்கு இல்ல அப்படிதான் அது வரும். ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்காம கேட்கணும். உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் மூலமா, ஆனா நீ எனக்கு வேணும்னே கேட்கக்கூடாது. உங்க எனர்ஜி மூலமா நீங்க வெளிப்படுத்தணும். எனக்கு வரப்போற பார்ட்னர் எப்படி இருக்கும்னு தெரியுமா? அப்படின்னு நான் எதுவுமே சொல்லல. ஆனா எப்படி இருக்கணும்ன்றத நான் சொல்லாம சொல்றேன் எனர்ஜி மூலமா. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க நிறைய கத்துக்குவீங்க. அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுவீங்க. 15 நாள் கோர்ஸ். நான் வந்து பயங்கர பிஸியா இருப்பேனே, 15 நாள்ல என்னால எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் உங்களுக்கு எப்படி வரும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துரும். 15 நாள் கோர்ஸ் வந்துரும். இந்த மாரி இருக்கும் பாருங்களேன். நாள் 1 காலை, மாலை. நாள் 2 காலை, மாலை. நாள் 3 காலை, மாலை இப்படின்னு இருக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் காலையில ஒரு வீடியோவ கேளுங்க. அதுல சில பல விஷயங்கள உங்களுக்கு புரிய வச்சு, ஒரு சில சின்ன சின்ன பயிற்சிலாம் நான் குடுத்துருப்பேன். அத சும்மா ஒரு 5 டைம், 10 டைம் அப்படியே லைட்டா அந்த பயிற்சி அப்படி லைட்டா அப்படி செஞ்சு பாருங்க. அவ்வளவுதான். அதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடும். மாலை இன்னொரு வீடியோ பாருங்க. அதுல உங்களுக்கு சில பல விஷயங்கள பேசி புரிய வச்சு சின்ன சின்ன பயிற்சி குடுத்துருப்பேன். அத அப்படியே ஒரு 7, 8 டைம் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா, நைட்டு நிம்மதியா தூங்குங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிங்க. 2வது நாள் காலை வீடியோ அத பாருங்க. உங்களுக்கு சில பல விஷயங்கள புரிய வச்சு சின்ன சின்ன பயிற்சிகள் குடுத்துருப்பேன். அத அப்படியே ஒரு 5, 6 டைம் செய்யுங்க. அதுக்குள்ள சாயந்தரம் வந்துரும். மாலை வீடியோ. தூங்குங்க. 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் இப்படியே ஒரு 15 நாள் மச்சான். சரி, இந்த இந்த பயிற்சி எதுக்குன்னா, இது ஒரு 2, 3 நாள்ல உங்கள சுத்தி இருக்கிற உலகத்தெல்லாம் மறக்கடிச்சு உங்கள அப்படியே காதல் உலகத்துக்கு கூட்டு போயிரும்.
எந்திரிச்ச உடனே நீங்க காதலை பத்தி தான் யோசிப்பீங்க. நாள் முழுக்க காதலை பத்தி தான் யோசிப்பீங்க. என்னோட பார்ட்னர் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் எப்படி தெரியுமா? என்னோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்க பாரு பிரபஞ்சமே அப்படி எப்ப பார்த்தாலும் உள்ளுக்குள்ள காதல், காதல், காதல் உங்களோட லைஃப் பார்ட்னர் இதே ஓடிட்டு இருக்கும். ஆனா வெளியே நீங்க எப்பயும் போல எந்திரிப்பீங்க, ஆஃபீஸ் போவீங்க, வேலைக்கு போவீங்க, படிக்கிறதுனா படிப்பீங்க, வீட்டு வேலைனா வீட்டு வேலை பார்ப்பீங்க. அது ஒரு சைடு இயற்கையா நடந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள ஒருத்தன் 15 நாள் தொடர்ந்து அப்படியே மெதுவா இந்த லவ்வுக்குள்ளேயே விழுந்து அதுலயே சுத்தினே இருப்பான். அதுல அவன் நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணுவான். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பயிற்சி எடுங்க. இந்த பயிற்சி எடுத்த உடனே உங்களுக்கு அப்படியே ஒரு லவ்வர் வந்து முன்னாடி நின்று டிங்கு டிங்குன்னு ஆடும் அப்படின்லாம் நான் சொல்லல. உங்களுடைய மைண்ட் அப்படியே எங்கெங்கேயோ அலைபாயிர உங்க மைண்ட், உங்களுடைய எண்ணமும் சரி, உங்க மனசும் சரி, உங்க எனர்ஜியும் சரி, முதல்ல எல்லாமே காதலா மாறும். காதல் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஃபோக்கஸ். இங்க பாரு இதை ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட மைண்ட் எல்லாத்தையும் குவிச்சு லவ், லைஃப் பார்ட்னர், எனக்குன்னு ஒரு கணவன், எனக்குன்னு ஒரு மனைவி, எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர், அதுல எனர்ஜி எல்லாம் ஃபோக்கஸ் ஆகும். அதை மேனிஃபெஸ்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். உங்க எனர்ஜிஸும் உங்க தாட் பேட்டர்ன்ஸும் உங்க வைப்ரேஷன்ஸும் மாறும்போது நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். நீங்க நிறைய கத்துக்குவீங்க. ஸோ பயிற்சியில ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் சொன்னது மாதிரி இந்த மாதிரி 15 வீடியோஸ் வந்துடும். உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 15வது நாள் டோட்டலா அப்படி வேற மாதிரி லைஃபை பத்தின லவ்வை பத்தின கான்செப்ட் உங்களுக்கு வேற மாதிரி மாறி இருக்கும். ஸோ முயற்சி செய்து பாருங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இது நம்மளோட சேனல் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் லவ் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது நம்ம சேனல் நம்பரு ப்ளஸ் இதுதான் நம்ம சேனலுடைய ஜிபே நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைங்க. இல்லை உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வேணும், இல்லை பேமெண்ட் லிங்க் ஏதாவது வேணும், அந்த மாதிரின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டக்குன்னு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. 15 நாள்ல கவனத்தை இங்க கொண்டு வந்துடுங்க. மற்ற வேலையில நீங்க வழக்கம் போல பாருங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் உற்பத்தி ஆயிடுவான். உங்களுக்குள்ள ஒருத்தன் தனியா லவ்வுக்கு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள தனியா ஒருத்தன் உருவாகி அவாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான். நீங்க உங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. ஸோ தட் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் காதல் மலரும் என்று கூறி உங்களை பயிற்சியில் வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு ஒர்க் ஷாப்பை பத்தின எதுவும் டீட்டெயில்ஸ், டவுட்ஸ் அது இதுன்னு இருக்குன்னா எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன்.